திரு சபரிவர்மன் அப்படின்ற நபரை காவல்துறை வந்து அழைச்சிட்டு போய் அவர் கஸ்டடியிலே வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வெளியானது. சிறைக்கு உள்ள நடக்கிற அதுக்கு காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லை. என்ன சொல்றாரு, இல்லம்மா சிறைச்சாலைக்குள்ள நடந்தது ஜுடிஷியல் கஸ்டடியில யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க மேல நான் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன், பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு. சபரிவர்மனை பொறுத்த வரைக்கும் இவர் உள்ள போனோடனே 2 கோஷ்டிகளுக்குள்ள பூசலாயிருது. 2 கோஷ்டிகளுக்குள்ள பூசலாயிருது. தலைமை வார்டன் வந்து ஜெகன், சிவகுமார் மற்றும் காவலர்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு இருக்கையில் அமர வைத்து அடித்து காயப்படுத்தினார்கள். அந்த காயத்தின் காரணமா இறந்திருக்க கூடும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துருச்சு. ஆனா காவல்துறை தரப்புல வந்து உடல்நிலை சரியில்லாம தான் அவர் இறந்தாருன்னு சொல்றாங்களே, இது ரெண்டுத்துக்குமே முரணா இருக்கு. இல்ல கடந்த திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அப்போ ஆளுங்கட்சியா இருந்த திமுக பண்ண தவிர இப்ப தாவேகா பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் யாருமே போய் நேர்ல பார்க்கல, விஜய் அவர்கள் வாய் திறந்து இது குறித்து பேசல. அந்த மாவட்டத்துடைய எஸ்பி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமா அப்பப்போ வந்து மினிட் டு மினிட் வந்து தகவல்களை முதல்வருக்கு தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அமைதியா இருக்காரு, மௌனமா ஏன் இருக்காரு? அட்லீஸ்ட் ஒரு அமைச்சராச்சும் இல்ல அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ வச்சும் போய் அந்த வீட்டுல போய் பார்வையிட்டு இருக்கலாம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நாங்க பக்கபலமா நிக்கிறோம், இந்த மாதிரி நிதி உதவி பண்றோம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு தற்காலிகமா ஒரு வேலையாச்சும் தரேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை ஏதாச்சும் ஒரு பேசலாம். அந்த பணியை வந்து அங்க வந்து எஸ்பி மிஸ்டர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அதிகாரி செஞ்சா போதும், அரசு செய்யாது. குட்கா விற்கிறவன் அடிச்சுக்கொண்டா அதை நாங்க கேள்வி கேட்க கூடாது. சார் குட்கா விற்பனை பண்ணினாரு. யூ தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவியாளர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? யூ தமிழ் நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. 13ஆம் தேதி ஈக்காடு பகுதியை சேர்ந்த நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்த திரு சபரிவர்மன் அப்படின்ற நபரை காவல்துறை வந்து அழைச்சிட்டு போய் அவர் கஸ்டடியிலே வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வெளியானது. இது தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் உறவினர் எல்லாருமே போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டாதான் உண்மையான குற்றவாளிகள்லாம் கைது செய்யப்படுவாங்கன்ற மாதிரி அந்த பொதுமக்களும் அவங்க உறவினர்களும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது காவல் மரணமா அல்லது ஜுடிஷியல் கஸ்டடியிலிருந்து மரணமா, இது 2 விஷயம் இருக்குது. பொதுமக்கள் வந்து இது மாதிரி இந்த ஆட்சியிலேயே வந்து காவல்துறை மரணம் நடந்துருச்சு அப்படின்னு லாக்அப் டெத்துனா இது இன்டர்பிரேட் பண்ணுற விதம். இதை பொறுத்த வரைக்கும் சிறையில் விசாரணை, அதாவது சிறையில் இருந்த விசாரணை கைதி. சிறையில் இருந்த விசாரணை கைதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டார். அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இல்லை. அதாவது ஜெயில் வார்டன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து யாருடைய கண்ட்ரோல் இருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு குற்றம் செஞ்ச ஒரு நபரை கைது செஞ்சு அவர் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 15 டேஸ் ரிமாண்ட் பண்ணுறது தான். ஒவ்வொரு 15 டேஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி அது 90 நாள் வரைக்கும் போகும். அப்படி 90 நாள் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கைது செய்யப்பட்ட நபர் மீது விசாரணை நிலுவையில் இருக்கும். ஏனென்றால் காவல்துறையில் வந்து விசாரணை பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிவிட்டு ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு குற்றம் சாட்ட நபர் அல்லது குற்றவாளியை கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த குற்றவாளியை நாங்கள் 24 மணி நேரத்தில் வந்து அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிடணும். 24 மணி நேரம் தான் காவல்துறை விசாரிக்க முடியும். ஸோ காவல்துறை 24 மணி நேரம் விசாரித்து முடிச்சுட்டு அவர் வந்து யார்கிட்டலாம் அந்த குட்கா வாங்குறார். முதல்ல இவர் வந்து சபரிவர்மன் என்றால் யார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, சபரிவர்மன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற வந்து தென் தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்காரு. ஈத்தங்காடுன்ற ஊர். ஆமாம், ஈத்தங்காடு. அப்படி தென் தாமரைக்குளம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஈத்தங்காடுங்கிற இடத்துல அவர் வந்து ஒரு பெட்டிக்கடை நடத்துகிறார். இவர் வந்து ஓரிரு முறை எச்சரிக்கை பண்ணதுக்கப்புறம் குட்கா போன்ற போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்கிற ஒரு நபர். இவர் வந்து சொல்லியும் கேட்காம தொடர்ந்து இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்பதும் தகவல் வருது. சொல்லியும் கேட்காம காவல்துறை வந்து பலமுறை எச்சரித்தும் கேட்காமல் தொடர்ந்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த ஒரு நபர் அப்படிங்கிறது நீங்கள் பதிவு பண்ணணும். ஊடகத்துறை வந்து எப்பவுமே போலீஸ் கஸ்டடியில் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற பழக்கம் வந்து நாட்டில் இருக்குதான். போலீஸுன்னா ஒரு அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது போலீஸு. ஆனால் போலீஸ் கஸ்டடினாவே அரசாங்கத்தை பாதிக்கிற மாதிரி அப்படிலாம் வந்து ஊடகத்துறையில் கட்டமைப்பு
உருவாக்கப்படுகிறது. அதெல்லாம் தவிர்க்கப்படணும். மக்கள் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்க செய்வோம் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்போனால் இது வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டார். ஏன் இந்த குட்கா போட்ட வழக்குகள்லாம் வந்து பெயிலில் விட்டுருவாங்க. தொடர்ந்து வந்து இதே தொழிலில் அவர் ஈடுபட்டிருந்தா அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். குட்காவுக்கு தடை இருக்கு, அதை விற்க தடை இருக்குது. தடை செய்யப்பட்ட பொருளை விற்பனை தொடர்ந்து விற்பனை செய்யும் பொழுது உனக்கு இப்போ வந்து போதைப் பொருளுக்கு போதைப் பொருள் ஒழிப்புக்கு நம்ம எல்லாருமே வந்து தென்னிந்தியா முழுவதுமே ஆதரவு தெரிவித்து அதை வந்து கட்டமைத்து அதை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு நேற்று வந்து கேரளாவிலேருந்து ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சரை பார்த்து போதைப்பொருள் ஒழிப்புக்கு சம்பந்தமாக நம்ம எல்லாருமே வந்து ஒரே கூட்டணியில் இயங்கி போதைப் பொருளை முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத தெரியும். இப்போ மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? கரூரில் போய் போதைப்பொருள் பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு அடிப்படை திட்டமே, அப்புறம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, என்னங்க மக்களுடைய உடைமைக்கும் உரிமைக்கும் பாதுகாப்பு வழங்குதல். இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அதுக்கு அடுத்த பணி என்னென்னா லஞ்ச ஒழிப்பு. இன்றைக்கி பாருங்க, வாட்ஸ்அப்பில் இமெயிலில் நீங்கள் லஞ்சம்னு யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட கொடுக்க முடியாது சொல்லுங்கள், கொடுக்க முடியாது சொல்லுங்கள். தாவேக்காரர்களே லஞ்சம் வாங்குற வீடியோலாம் வருது. தாவேக்காரர் ஒருத்தர் வந்து 1,80,000 லஞ்சம் வாங்கினாரு. அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க, கட்சி நீக்குறாங்க. பட் அவர் திமுகவுல இருந்து வந்தவர், லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்ற கட்சியிலே லஞ்சம் அவர் தாவேக்காரர் இல்ல. அவர் நெஞ்சில விஜய் படம் வச்சிருக்காரு, பின்னாடி விஜயோட இருக்குது. நீங்க கூட வந்து புசியான போட்டோ எடுத்திருக்காரு. கடைவீதியில போய் ஒரு விஜய் படத்தை வாங்கி இங்க வச்சுட்டு புசியானது கூட போய் போட்டோ எடுக்க முடியும். அவர் திமுகவுல இருந்து வந்து எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கட்சிக்குள்ள வந்தவர். பழைய பழக்கம் மட்டும் அவர் வந்து 1,80,000 பழைய பில்லுக்கு இப்போ வசூல் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? ஜிபேயில் வாங்கியிருக்காரு. அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணது மட்டுமல்லாமல் அவர் இன்று கைது செய்து போட்டு நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். பெயில் கொடுக்கல. அப்போ மற்ற எல்லாருமே உஷாரையா உஷாரு, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லல. அது மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களாம் ஓட வேண்டியதுதான் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி மனப்பான்மையிலே சில பேர் வந்து போலீஸ் கஸ்டடி மரணம் அப்படின்னு சொல்கிறது இது சரியில்லை. இது வந்து சிறையில் விசாரணை கைதி மரணம் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த வழக்கு. சபரிதாசனை பொறுத்த வரைக்கும் சிறையில் விசாரணை கைதி மரணம். அதுக்கு பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சிறைக்குள்ளே போனதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் நீங்கள் வந்து குறிப்பாக இதை நம்ம ஏன் பதிவு பண்ணணும், இந்த செய்தி கண்டிப்பாக வந்து முதல்வருடைய காதுகளில் போய் சேரணும். இப்போ உண்மையை அலசி பார்த்து உண்மையின் நிலைப்பாட்டை வந்து நம்ம ஊடகத்தில் சொல்கிற பொழுது ஆட்சியாளர்களுக்கும் முதல்வர் காதலையும் போய் சேரும். அதுக்கு ஒரு ரெமடி கிடைக்கும். அந்த அடிப்படையில் நம்ம பேச்சுவார்த்தைகள் தொடங்குறது நியாயமாக இருக்கும். அது சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன், இது சமூக அக்கறையோடு சொல்கிறேன். இந்த சிறைக்குள்ளே நீங்கள் மதுரைக்கு தெற்க போனீங்கன்னா இந்த ஜாதிக்காரங்களும் அந்த ஜாதிக்காரங்களும் ஒன்றா போட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜாதியை சேர்ந்தவர் போனார்னா ஏ பிளாக்ல அவர் போடக்கூடாது. ஏ பிளாக்ல இருக்கிறவங்களாம் அந்த ஜாதிக்காரவங்க, பி பிளாக்ல இந்த ஜாதிக்காரவங்க, சி பிளாக்ல இன்னொரு ஜாதிக்காரவங்க. இவங்க 3 பேரையும் ஒன்றா போட்டாவே அங்கே கோஷ்டி புகழ் வந்துடும், மோதல் வந்துடும், சண்டை வந்துடும். பிளேட்டை வந்து வளைச்சி சாப்பிட்றதுக்கு கொடுத்த பிளேட்டை வளைச்சி அதை கூர்மையான வாழை தயார் பண்ணி குத்தி என்னங்க அங்கே வந்து கொலை பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் நடந்த கொலை. பிளேட்டை வளைச்சி அப்படியே வந்து தட்டி 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 அதை கத்தியாக ஈட்டியை போல மாட்டி வந்து எதிர் ஜாதி நபர் வந்த உடனே குத்தி கொண்டுட்டாங்க. மனோ அப்படின்னு ஒரு இளைஞரை வந்து குத்தி கொண்டு சிறைச்சாலையிலே வந்து ஒரு கோஷ்டி வந்து டே இன்னைக்கு வேணும்னே வம்பெழுத்து அவனை வந்து சிறைக்கு அனுப்பிட்டோம், பாளையங்கோட்டெல்லாம் ரிமாண்ட் பண்ண போகிறாங்க, நம்மளால ரெடியாக இருங்கடான்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்து போய் அந்த பிளாக்குள்ளே போன உடனே வந்து ஒரு ஆளை வந்து சுற்றியில் நின்று அடித்து கொண்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து சிறைச்சாலைக்குள்ள நடந்துட்டு இருக்குது. சொல்லணும் நீண்ட நெடுங்காலைக்கு. இப்போ உங்கள் விக்ரமனுடைய கேள்வி அவ்வளோ ஆழமானது. இந்த துறை வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா
வந்து நேரடியாக வந்து நீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இருக்கிற மாஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை எங்கள் லாக்கப்பில் நாங்கள் யாராவது அநீதியாக வந்து ஸ்டேஷன் லாக்கப்பில் வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு செக் பண்ண வருவாங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. எனவே நீதிமன்றங்கள் இப்போ முழிச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு வந்து ரிமாண்ட் பண்ணாவே அந்த ரிமாண்டில் இருக்கிற பிரிசனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்லது பல்வேறு நீதிமன்றங்களுக்கு கஸ்டடிக்கு போக வேண்டியவர்கள்லாம் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க. சபரிவர்மனை பொறுத்த வரைக்கும் இவர் உள்ளே போனோடனே 2 கோஷ்டிகளுக்குள்ள பூசலாயிருது. 2 கோஷ்டிகளுக்குள்ள பூசலாயிருது. நம்ம வந்து அது எந்தெந்த கோஷ்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சற்று தள்ளி வைப்போம், அது ஆழமாக பார்க்க வேண்டாம். அங்கே ஒரு கோஷ்டி பூசல் வந்து அங்கே ஒரு மோதல் உருவாகுது. அதில் ஒரு கோஷ்டிக்கு இந்த கோஷ்டிக்கு நடுவில் சண்டை வருது. அந்த சண்டையை வந்து விலக்கி விட்டுட்டு சபரிவர்மனை கூட்டிகிட்டு போய் நிறுத்துறா சண்டையை அப்படின்னு நிறுத்தும் பொழுது சபரிவர்மன் ஒரு பக்கமும் அந்த தரப்படும் ஒரு பக்கம் பிரித்து விடப்படுகிறார்கள். அந்த பிரித்து விட்டதுக்கு பிறகு தான் வந்து இந்த காவல்துறை சேர்ந்த, அதாவது சிறைத்துறையை சேர்ந்தவர்கள், சிறைத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து ஏன்டா நாங்க சொல்ல தடுக்க இது மாதிரி இதெல்லாம் கூட டிராமாவா கூட இருக்கலாம்ல, எத்தனை இடங்கள்ல அப்போ வந்து தலைமை வார்டன் தலைமை வார்டன் தம்பி அதே மாதிரி ஒரு டிராமாவா கூட இருக்கலாம்ல தம்பி. தலைமை வார்டன் யார் தெரியுமா? ஹெட் வார்டன் இருக்கார் இல்லையா, ஜெகன். என்னங்க இப்போ அங்க வந்து ஸ்டாலின் எஸ்பி வந்து உள்ள போயிடுறாரு. அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி மிஸ்டர் ஸ்டாலின் வந்து நேர்மையாக விசாரிக்கக்கூடியவர். அவர் வந்து எப்படா இந்த நேசமணி காவல் நிலையத்தில் அன்றைக்கி நைட்டு 13ஆம் தேதி நைட்டு அங்கே வந்து அவர் வந்து அந்த மோதலில் அந்த அடித்தடியில் அவர் வந்து மரணம் அடைஞ்சார். சபரிதாசன் மரணம் அடைஞ்சார். அவங்க வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிவித்து நேசமணி காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறார். அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிற பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கு அது தெரிஞ்சு போயிடுது, சபரிவர்மன் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து அந்த உறவினருக்கு தெரிஞ்சோன்னே உறவினர்கள் சாலை மறியல் பண்ணிடுறாங்க. சாலை மறியல் பண்ணதுக்கப்புறம் உடனே ஸ்டாலின் எஸ்பி அங்கே வந்துடுறாரு. அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த கூட்டத்துக்கு அழைச்சி எஸ்பி சொல்கிறாரு, இல்லைம்மா சிறைச்சாலைக்குள்ளே நடந்திருக்குது, ஜுடிஷியல் கஸ்டடியில் யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க மேலே நான் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன், பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் வந்து அங்க உறுதி அளித்ததன் காரணமா சார் அந்த கூட்டம் கலைஞ்சு போகுது. உயிர் போனதுக்கு அப்புறம் நான் உறுதி அளிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த உயிர் போக விடாம தடுத்துக்கணும்ல சார். அவர் 1000 தான் வித்திருந்தாலும் இதுல 2 செக்ஷன் இருக்கு. சட்டப்படி அவருக்கு வந்து சிறை தண்டனை வழங்கியிருக்கலாம். இது காவல்துறை உரிமை யாருக்கு? சிறைக்கு உள்ள நடக்கிற அதுக்கு காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது செஞ்சாலும் அது தவறுதானு சொல்றேன். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்துடைய எஸ்பி, என்னுடைய இன்ஸ்பெக்டரு டெத் இன்ஸ்பெக்டரு தாமரைக்குளம் இன்ஸ்பெக்டர் இல்லையா, தாமரைக்குளம் இன்ஸ்பெக்டரு குட்கா கேஸை என்ன பிடிச்சாரு, குட்காவை சீஸ் பண்ணாரு, ரிமாண்ட் கரெக்டாக பண்ணிட்டாரா, வழக்கு ஒழுங்காக போட்டாரா, என்னங்க ஒழுங்காக விசாரணை பண்ணாரா, அதுக்கு பின்புலத்தை விசாரித்து அதை எராடிகேட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்தாரா, இதைத்தான் வந்து அந்த மாவட்டத்துடைய எஸ்பி ஸ்டாலின் வந்து பார்ப்பார். அவங்கள நீங்கள் ஆழ்ந்து போனீங்கன்னா எந்தெந்த ஜாதிக்காரவங்கலாம் நம்ம பேச வேண்டியிருக்கோம். அது இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று ஊர்க்காரர்கள் என்று ஒரு கோஷ்டியோ அல்லது ஜாதிக்காரர்கள் என்ற கோஷ்டியோ அங்கே வந்து கோஷ்டியாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஏன்டா எங்கால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஊர்க்காரங்களாம் ஒன்று சேர்றதோ அவங்க ஜாதிக்காரங்க ஒன்று சேர்றதோ அப்படியான நிகழ்வுகள் நடக்கிறது அங்கே சகஜமாக இருக்குது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது 19 காயங்கள் நடந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் விசாரணை மேற்படி விசாரணை செஞ்சதில் இந்த வார்டன் வந்து தலைமை வார்டன் வந்து ஜெகனு, சிவகுமார் மற்றும் காவலர்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு இருக்கையில் அமர வைத்து அடித்து காயப்படுத்தினார்கள். அந்த காயத்தின் காரணமாக இறந்திருக்க கூடும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துருச்சு. ஆனால் காவல்துறை தரப்புல வந்து உடனே சரியில்லாமல் தான் அவர் இறந்தாருன்னு சொல்றாங்களே, இது ரெண்டுத்துக்குமே இல்லை ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இறப்புக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை வாங்க போகிறோம். போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் இந்த அடி தாங்க முடியாமல் தான் இறந்தார் என்று சொல்லிவிட்டால் இதில் கண்டிப்பாக இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கோஷ்டி பூசல் அப்படி இப்போ அவங்க சிஸ்டரு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு லோக்கல் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கதறி கொண்டிருக்கிறார்கள். பாடியை வாங்க மாட்டாங்க என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையும் நம்மளால் உணர முடியுது. நம்ம வீட்டில் ஒரு நிகழ்வு இப்படி நடந்தால், நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் எவ்வளோ மனவேதனை அடைவோம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நமக்கு ஏற்கனவே
ஜெயராஜ் பெலிக்ஸ் கேஸ் இருக்குது, நமக்கு வந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது. அஜித் குமார் இருக்கு. இறுதியாக பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் வந்து பாடியை ஆகாஷ் டெலிசன் கேஸ் வந்து 100 நாட்கள் வந்து பாடியை வாங்காமல் இருந்து அதன் பிறகு அரசே வந்து அடக்கம் செய்திருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய சோக அல்லது கருப்பு வரலாறு என்று சொல்ல முடியும். எனக்கு அப்படி ஒரு நிகழ்வுலாம் வந்து நடக்கவே கூடாது. எனக்கு அதில் கூட வந்து யார் தவறு செய்தார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நேற்று சவுக்கு எல்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, இப்போ கடந்த திமுக ஆட்சியில் தவறு நடந்துச்சு அப்படின்றதுனால தான் மாற்று கட்சியாக இப்போ தாவேக தேர்வு பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ ஆகாஷ் டெலிசன் வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் செத்து போய் புதிய அரசு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு என்னங்க வழக்கில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், நீங்கள் வந்து நீதிமன்றம் வந்து நல்லடக்கம் செய்யுங்கள் வந்து கொடுத்தாங்க, டைரக்ஷன் கொடுத்தாங்க. நீதிமன்றம் நல்லடக்கம் செய்யுங்கள் என்று டைரக்ஷன் கொடுத்ததுனால அவங்க அடக்கம் செய்யப்பட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆனால் எதிரிகளை கைது செய்ய வேண்டும், தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. இல்லை சார், இந்த தாவே காட்சிலையும் இதோட பார்த்தீங்கன்னா 4 லாக்அப் டெத் நடந்துட்டு தான் சொல்கிறாங்க. கடந்த திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த திமுக பண்ண தவிர இப்போ தாவேகா பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் யாருமே போய் நேரில் பார்க்கல, விஜய் அவர்கள் வாய் திறந்து இது குறித்து பேசல. அப்போ என்ன நடக்குது, ஏன் பேச மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது நீங்கள் வந்து விஜய் அவர்கள் பேசவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அந்த மாவட்டத்துடைய எஸ்பி ஸ்டாலின் இருக்கா இல்லையா, அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமாக அப்பப்போ வந்து மினிட் டு மினிட் வந்து தகவல்களை முதல்வருக்கு தகவல் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அமைதியா இருக்காரு, மௌனமா ஏன் இருக்காரு? அது என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே இப்போ இன்னைக்கு 8 பேர் சேர்த்துட்டாங்க. சார், திமுக ஆட்சி சரியில்லை, அது தீய சக்தி, ஊழல் சக்திலாம் அதை விமர்சிச்சிங்கல்ல. இப்போ உங்க ஆட்சியில இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது, ஏன் பேச மாட்டீங்க? சரி, விஜய் பேச வேணாம், யாராச்சும் அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ அந்த இடத்த போய் பார்வையிட்டு இருக்கலாம், அவங்க ஒரு நஷ்டஈடு கொடுத்துருக்கலாம், அவங்க குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்துருக்கலாம். கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வேலை கொடுக்கும்போது இவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? அதாவது தம்பி, குட்கா கடத்தல் பண்ணி அல்லது குட்கா பொருட்களை போதைப் பொருட்களை விற்க வேண்டாம் என்று சொல்லி ஏற்கனவே எச்சரித்த பிறகும் தொடர்ந்து இவர் வந்து குட்கா பொருட்கள் போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். வழக்கினுடைய தன்மையை வந்து நீங்கள் புரியாமல் யார் செத்தாலும் வழக்கு தன்மை இருந்தா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க, சிறைக்கு அனுப்புங்க. சிறைக்கு தான் அனுப்பியிருக்காங்க. மொத்தம் 3 பேரை வந்து அரசு அதிகாரிகளை தான் முதல்ல கைது பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த 19 காயம் இருக்குது. இது அடித்தவங்க காவல்துறை அடித்தது மட்டும் இந்த அதாவது சிறைத்துறையை சேர்ந்தவங்க அடித்தது மட்டும் அல்லாமல் அங்கே இருந்தவங்களுக்குள்ள ஒரு குரூப் வந்து அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீதி 8 பேரையோ அல்லது 9 பேரை வந்து இப்போ வந்து அக்யூஸாக சேர்த்துருக்காங்க. அப்போ 9, 3, 12 அல்லது 14 பேரை வந்து குற்றவாளியாய். அப்போ முதலமைச்சருடைய உத்தரவு என்னவென்றால், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னதுனால தான் இன்னைக்கு வந்து 8 பேரை சேர்த்திருக்காங்க. சொல்லலையே சார் வாய் திறந்து. ஒரு வார்த்தை கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் யாருமே ஈடுபடக்கூடாது, தவறு செஞ்சா நீங்க ப்ரொசீஜர் என்னவோ அதபடி நீங்க ஃபாலோ. ஒரு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்கிற பொழுது நடவடிக்கையை தான் பார்க்க முடியும் இல்லையா? ஒவ்வொன்றுமே வந்து விளம்பரத்துறையில விளம்பரப்படுத்திட்டு வந்து தவறு நடக்காம இருக்கணும்ல. நீங்க என்ன சொல்றீங்க, தவறு நடக்குது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. தவறு நடக்காம பாக்குறது அரசினோட கடமை தானே அது. இல்லைம்மா, சிறைத்துறையில் நீண்ட நெடுங்காலமாக இது வந்து கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக வந்து சிறைத்துறைக்கு உள்ள சில கஸ்டோடியல் டெத்து இந்த மாதிரியான கோஷ்டி மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. தவறு செய்வதாக தெரிந்த அதிகாரிகள் அத்தனை பேருமே வந்து இப்போ வந்து மாற்றி அமைத்து டிரான்ஸ்ஃபர்லாம் போட்டு அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் அதாவது தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 நாட்கள் ஆகிருக்குது. யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ தானே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே எல்லா நடவடிக்கை எடுத்தாச்சான்னு நீங்கள் அவசரப்பட்டா எப்படி? இல்லை சார், அட்லீஸ்ட் ஒரு அமைச்சராச்சும் இல்லை அந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாச்சும் போய் அந்த வீட்டில் போய் பார்வையிட்டு இருக்கலாம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நிற்கிறோம், இந்த மாதிரி நிதி உதவி பண்ணுறோம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு வேலையாச்சும் தரேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை ஏதாச்சும் ஒரு பேசலாம். அந்த பணியை வந்து அங்கே வந்து எஸ்பி மிஸ்டர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதிகாரி செஞ்சால் போதும், அரசு செய்யாது. அரசு மாவட்ட காவல்துறை அதிகாரி செஞ்சுட்டு இருக்காருங்க. மாவட்ட காவல்துறை நீங்கள் அவர் மிஸ்டர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அந்த நாகர்கோவிலுடைய எஸ்பி, அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த போன்ற பணிகளை வந்து பிஆர்ஓ ஒர்க்கெல்லாம் வந்து பக்காவாக செய்வார். அப்படிங்கிறனால அவரை விட்டு செய்ய சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் ஏற்பட்டதை காவல்துறை விசாரிக்கும், டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் என்கொயரி அப்படி போயிட்டு அதிகாரிகளே பாத்துக்கலாம், அரசுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அரசு எதுவும் செய்ய தேவையில்ல. இல்ல கடந்த திமுக ஆட்சியில என்ன சார் இப்போ சரி அதிகாரிகள் இந்த ஜெயிலு நீங்க சொன்னபடி பார்த்தா நாகர்கோவில் ஜெயிலு தமிழ்நாட்டினுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கு காவல்துறைக்கு மரியாதைக்குரிய முதல்வர் தான் வந்து காவல்துறை, சிறைத்துறை, யூனிஃபார்ம் சர்வீஸ் அத்தனைக்குமே அவர் தான் வந்து முதலமைச்சர். வேலை நடக்குதுன்னு சொல்கிறேன் நான். வேலை நடக்குது சார். நான் என்ன கேட்குறேன்னா, நேரில் யாருமே போகலையே, ஏன் வாய் திறந்து பேசலை? அதுதான் என்னோட கேள்வி. அநேகமாக அந்த தென் மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இன்றோ நாளையோ சென்று பார்ப்பார் என்று நான் நம்புகிறேன். இதுதான் நியாயமான பதில். இதை சொல்லுங்க, போய் பார்வையிட சொல்லுங்க. நீங்க வந்து முன்னாள் காவல் ஆணையராக இருந்திருக்கீங்க, உதவி ஆணையராக இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி பார்வையிட்டு உதவி பண்ண சொன்னீங்கன்னா அது நியாயமா இருக்கும். நியாயம், அதாவது தவறு என்ன தவறு இழைக்கப்பட்டதோ அதற்கான தண்டனை. அதுக்கு தான் வந்து ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 511 செக்ஷன் போட்டிருக்கு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மனித உரிமை பிரகடனம்லாம் பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய உரிமை வந்து எந்த அளவுக்கு தவறு செய்திருக்காரோ அந்த அளவுக்கு தான் வந்து அவர் தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த 511 செக்ஷனு. அது இல்லாமல் ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 500 செக்ஷன் இருக்குது. 1000 செக்ஷனுமே வந்து தவறுக்கேற்ற தண்டனை அப்படி தான் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தனி மனிதனுக்கு உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மனிதனை ஒரு வழக்குக்காக ஒரு முறை தான் தண்டிக்கணும், டபுள் ஜி அப்படின்னு ஆயிடக்கூடாது, 2 முறை தண்டிக்கக்கூடாது. அவருக்கு வந்து காவல் நிலையத்தில் வந்து விசாரணையில் இருக்கிற பொழுது அவருக்கு வந்து வழக்கறிஞர்கள் பார்ப்பதற்கோ, மருத்துவ உதவி செய்வதற்கோ, உறவினர்களை பார்ப்பதற்கோ, அல்லது அரெஸ்ட் மெமோ வந்து உறவினர்கிட்ட சப்மிட் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் நடந்திருக்குது. சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து இல்லை, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே தொடக்கமாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து முடிவை வந்து ஓரிரு மாதத்துக்குள் வந்து மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சிறைத்துறையை சீர் பண்ணுறதுக்கும் இது ஒரு ஐ ஓப்பனராக அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக சிறைத்துறை வெகு விரைவில் சீர்படுத்தப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு நீங்கள் உத்தரவளிக்கிறீங்களா? தாவே காட்சி இல்லை, இது வந்து ஒரு தொடக்கம் தான். இது வந்து இதுவே முடிவாக இருக்கும் நான் கருதுகிறேன். இனிமேல் இது மாதிரியான சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அத்தனை கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்குது. இது போன்ற அத்துமீறல்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு முதல்வர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனவே இது போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெறாது என்று நான் உறுதியளிக்கிறேன். இப்போ இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 806 லாக்அப் டெத் நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்தீங்கன்னா 39க்கு மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்குது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தானே சார் இருக்குது. எல்லாருமே வந்து நாங்கள் வந்து சரி செய்வோம்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனாலும் கூட நடந்துட்டு தானே இருக்குது. எத்தனையோ பொதுமக்கள் 39 லாக்அப் திமுக அரசாங்கம் பண்ணினதையும் சேர்த்து கொண்டாந்து இதில் கணக்கு மனசாட்சி இருக்குதா உங்களுக்கு? அதான் 5 வருஷத்துல தான் சொல்கிறேன். 5 வருஷத்துல நடந்திருக்குது. இதுக்கப்புறம் நடக்காம இருக்குமா? தாவேக அரசு உத்தரவு கொடுக்குமா? இல்லை, திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருந்த அளவுக்கு தாவேக அரசு இருக்காது. அதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா எவனாவது லஞ்சம் கேட்டாருன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது ஒரு முதலமைச்சர், ஏதாவது ஒரு கவுன்சிலரு, ஏதாவது ஒரு எம்எல்ஏ, ஏதாவது ஒரு மந்திரி இது வரைக்கும் மேடையில் ஏறி தில்லா என்னங்க யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாது சொல்லுங்க. கேட்டா எங்க அண்ணன், ஏன் தம்பி, எங்க குடும்பத்தில் வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்காரு, கொடுக்க முடியாது சொல்லு, உங்க பின்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு இந்தியாவில் உலக வரலாற்றிலேயே வந்து மேடையில் சொன்ன ஒரே தலைவன் வந்து தமிழகம். அமைச்சர் சரத்குமார் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துறாரு. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்காந்து ஆலந்தூர்ல வேம்புலின்ற ஒருத்தவன் தனிமையில் இருந்த ஒரு பெண்ணை கெடுக்கிறான். இன்னொரு பக்கத்துல செங்கல் சூளையில 1 லட்ச ரூபாய் பணம் பறிக்கிறாங்க. இப்போ ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ பெண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்றாங்க. இப்போ நீங்க அண்மையில பாத்தீங்க 1,30,000 லஞ்சம் வாங்குறாங்க தாவேக்காரவங்க. எல்லா இடங்களையும் குற்ற சம்பவ தாவேக்காரங்க ஈடுபடுறாங்களா சார்? அதையும் நம்ம பேசணும்ல. தாம்பரம் மினிஸ்டர் சரத் இருக்காரு, அவர் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு நம்புவாங்களா? வயிற்று குழந்தை வந்து மாத்திரை கலைக்கு கொடுத்ததை இவ்வளவு பெரிய கதை கட்டி விட்டீங்களே, நியாயம்? கதை கட்டி விடுறோங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க சார். உங்களை பத்தி நல்ல மரியாதை வச்சுக்கோங்க கூட, என்னடா சார் இப்படிலாம் வந்து அப்பட்டமா தாவிக்காக சப்போர்ட் பண்றவங்க கூட நினைப்பாங்க. குழந்தைக்கு மாத்திரை கூட தண்ணியில கரைச்சி கொடுக்கலாம்ல சார்? இல்லை, நான் வந்து அதன் பின்னாடியே வந்து விசாரிச்சு பார்த்தேன். அவருக்கு அந்த மாதிரியான பழக்கம் இருப்பதாக எனக்கு போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ்ல.
தக் லைஃப் மூமெண்ட் போட்டு அதை போடுறாரு. மாத்திரை கொடுத்து இறைச்சி தக் லைஃப்னு போடுவாங்களா? இல்லை சார், இது லாஜிக் இல்லையா? இல்லை அதாவது இட்டுக்கட்டி சில பேர் வந்து அதை வந்து பெருசுப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா சார்? ஆதார நோட்டு வச்சிருக்காரு, 500 ரூபா நோட்டு, ஏடிஎம் கார்டு வச்சிருக்காரு. மாத்திரையை போயிட்டு ஏடிஎம் கார்டு வச்சு நுணுக்குறாங்கன்னா இது நம்ப முடியுமா? அதுல தான் அது ஒட்டாது போதைப் பொருள். அதாவது அவங்க மேல என்ன நடவடிக்கை தாவேக அரசு எடுத்திருக்காங்க? நீங்க சொல்றீங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அதுக்கு வந்து தனிப்பிரிவு வைத்து விசாரணை நடந்ததுல வந்து அவ்வாறு சம்பவம் நடைபெறவில்லை என்றுதான் தெரிய வந்திருக்கிறது. உங்களுக்கு ஆதாரம் உங்களுக்கு ஒருவேளை இதை விட ஆதாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் வந்து அதில் பரிசீலனை பண்ண சொல்றேன். அதான் சார், ஒட்டுமொத்தமா சமூக வலைதளம் முழுக்க அந்த வீடியோ பரவடிச்சு. அதாவது ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். ஆனா தாவேகாரனா விட்டுருவோம். தம்பி சொல்லுங்க. அதாவது தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். இது தவறா தப்பா? தவறுகள் திருத்தப்படலாம், தப்புகள் வந்து வருத்தப்பட்டாங்க. எல்லாரும் இருக்கக்கூடிய பொது வெளியில உட்காந்து அவர் ட்ரக் யூஸ் பண்றாரு, அது தப்பு அது கிடையாது. ட்ரக்னு தவறா புரிந்து கொள்ளப்பட்டதுனால அவன் அப்படி சொல்றேன் ஒழிய, அவர் ட்ரக் தான் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா நான் அது தப்புன்னு தான் சொல்லுவேன். தப்புன்னு தான் சொல்லுவேன். தப்புன்னு தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு வந்து கோஆபரேட் பண்ணுங்க. லீக்வான்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ நேற்று பாருங்க, ஏஐ தொழில்நுட்பத்துக்கு என்னங்க ஸ்கூல்ல இருந்தே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கிறாரு. உலக நாடுகளில் யாருமே சொல்லல தம்பி, தயவு செஞ்சு வந்து நல்லது அன்னப்பறவை மாதிரி. இன்னைக்கு தினம் பாத்தீங்கன்னா 900 MBBS சீட்டு, 988 சீட்டு வந்து MBBS சீட்டு வந்து நம்ம கல்வி அமைச்சர் வந்து தமிழகத்துக்கு வந்து வர வச்சிருக்காரு சக்சஸ்ஃபுல்லா. ஏஐ தொழில்நுட்பத்துல வந்து ஸ்கூல்ல இருந்து நான் ஆரம்பிச்சு கல்லூரிகளில் வந்து ஸ்பெஷலா வந்து கோர்ஸ் வச்சு உலகத்திலேயே வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் முதன்மை நாடாக தமிழகம் வரப்போகுது அப்படிங்கிறத நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது குட்கா விற்கிறவரு செத்து போயிட்டாரு, அடிச்சு விட்டாரு. குட்கா விற்கிறவன் அடிச்சு கொண்டா அதை நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது சார். குட்கா விற்பனை பண்ணினாரு, அதனால வந்து சிறைக்கு போக வேண்டியதாக போச்சு. சிறைக்கு போனதுக்காக பரவாயில்ல, ரைட்டு. அங்கே என்ன கோஷ்டி பூசல் நடக்குது, கோஷ்டி பூசல்ல வந்து அடித்தடி ஆகுது. நடந்த தவறுக்கு அதாவது தம்பி இதுல வந்து பல்வேறு நியாயப்படுத்தவே இல்லை இவர். அதாவது நான் என்ன சொல்றேன், சபரிவர்மன் இறந்ததுக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அந்த குடும்பத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த குடும்பத்திற்கு அரசு செய்கின்ற அத்தனை உதவிகளையும் செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து. ஆனால் சபரிவர்மன் வந்து ஒரு குட்கா வழக்கில் அவர் வந்து சிறைக்கு போக வேண்டியது. சிறைக்கு போனோன்னே அங்கே வந்து ஒரு கோஷ்டி பூசல் உருவாது. அந்த கோஷ்டி பூசலை தடுப்பதற்கு பார்டர்லாம் போய் வந்து இன்வால்வ் ஆக வேண்டியிருக்குது. இன்வால்வ் ஆகும் போதுமே வந்து சண்டையை நிறுத்தாமல் இருக்கிறவனை யாரோ அவனை கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இவ்வளோ ட்ராவல் அதில் நடந்திருக்குது. அதனால் இவ்வளோ ட்ராவலுக்கு அப்புறமே நடந்த ஒரு விபரீதம் ஒழிய சும்மா இருக்கிறவனை பிடிச்சி போய் உட்கார்றா உடனே அட்ரான்னு போட்டு அடித்து அப்படி நடந்த கொலை அல்ல அது. நீங்கள் அதான் சொல்கிறேன், ஆரம்பத்திலே சொன்னேன், எப்பொருள் யார் யார் பாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கூட வள்ளுவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த செக்ஷன்லேருந்து தான் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். என்னங்க நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த தமிழ் பற்றாளர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ வள்ளுவத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொருள் மெய்ப்பொருள் காணுங்கள். அதுவே நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நிறைய தகவல் எங்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.